பேக்ல ஸ்டிச் கொடுத்து இதுதான் வார்ம் அப். சரியா? நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளா நின்று இந்த காலை லிஃப்ட் பண்ணி இங்க வச்சு இப்படி வரணும். இந்த காலை லிஃப்ட் பண்ணி இங்க போயிட்டு இங்க கீழே வச்சு இப்படி, இல்லையா? கால் லிஃப்ட் பண்ணி இங்க வைக்கணும், வச்சு இப்படி வரணும். அப்பதான் ஹிப்ல வந்து யூ கேன் ஃபீல். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இந்த கால் இப்படியே இருந்துட்டு இப்படி திருப்பலாம். இதை அப்படியே கொண்டு பேக்ல வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இதை வந்து அப்படியே இழுக்கணும் டுவர்ட்ஸ் யூ. முட்டினா வந்து மடங்க கூடாது. இந்த பக்கம் வைக்கலாம், இப்படி சைட்ல வச்சுட்டு இங்க பாருங்க, எந்த முட்டியும் மடங்க கூடாது. நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும் போது இங்க ஸ்ட்ரெச் தெரியும். லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி இப்படி திரும்பி இப்படி லிஃப்ட் பண்ணி அப்புறம் இங்க பாருங்க, இங்க கை வச்சுட்டு நல்லா பேக் போயிட்டு பேக்ல இருக்க கால்ல நல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து நல்லா ஸ்டிச் கொடுக்கணும். பேக்ல ஷோல்டர் இங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஷோல்டர் டக்கிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பண்ணி பட்டெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த காலை வந்து கிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து யூ ஷுட் கெட் த ஓப்பனிங். டோஸ் வந்து பாருங்க, பாடி விழுந்துட்டு டர்ன் பண்ணி, பாடி விழுந்துட்டு டர்ன் பண்ணி யூ ஷுட் ஃபீல் த ஓப்பனிங் ஹியர். நல்ல பேக் இப்படி போயிட்டு இந்த ஸ்ட்ரெச் கூட பேக் ஓப்பன் ஆகும் நல்லா. பட் கை வந்து ஷோல்டர் கிட்ட வரக்கூடாது, ஹிப்பு கிட்ட வந்துட்டு பொறுமையா இப்படி டர்ன் பண்ணலாம் பாடியை. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹிப் ஓப்பனிங் வந்து கை ஸ்டிச் கொடுத்துட்டு டைட்டா அப்படி இழுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணும். இப்ப அந்த ஹிப்பு போன் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். கால் வந்து பேக் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஏதாவது ஸ்ப்ரெயின்ல இருந்தா கூட சரியாகும். இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிட்டு இதாவது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். முட்டிலாம் வந்து மடங்க கூடாது. இந்த மாதிரி இன்டர்லாக். இத வந்து இழுக்கணும். யூ ஷுட் புல் as much as pull. அப்பதான் இது வந்து இங்க தெரியும். இந்த இதுல வந்து நீங்க you can twist also. இந்த மாதிரி கையினால நல்லா இழுக்குது. வந்து செஸ்ட் கிட்ட இல்லாம டவுன்ல இழுக்கணும். you can feel on your hip. பண்றதும் ஹிப் ஓப்பனிங் தான். நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து இதுவும் இது வந்து கை வந்து நல்லா வச்சு பண்ணும்போது டோஸ் வந்து கீழே இருக்கலாம், நல்லா படியா இருக்கலாம். நல்லா இந்த கையை வந்து முஷ்டி வச்சு இப்படி பண்ணணும். உள்ள கை வச்சு நல்லா ஸ்ட்ரெச். இப்போ வந்து இந்த இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கணும். You can feel the stretch here. கீழே படிய வைக்கலாம் டோஸ், இல்லைன்னா இந்த மாதிரி இருந்துட்டு நீ வந்து இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெச் தூக்கின்னு கூட இந்த கை பாருங்க எப்படி இருக்குது. மூவ் அந்த மாதிரி. அப்பதான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க இது வந்து உள்ள விட்டுட்டு கூட நீங்க இப்படி இழுத்து இப்படி இழுக்கலாம். இப்படி நேரா வச்சுட்டு இத உள்ள விட்டு இழுத்து இத பேக்ல பண்ணலாம்.
உள்ள விட்டு இழுத்துட்டு இந்த காலால நல்லா புல் இங்க இருக்கணும். நல்லா இப்படி உள்ள விட்டு புடிச்சிட்டு இதால நல்லா ஸ்டிச் கொடுக்கணும். இந்த காலை நீட்டும் செய்யலாம், மடக்கும் செய்யலாம். அதே மாதிரி இந்த சைடு பேக்ல இருக்க கால் பாருங்க. இது நல்லா உள்ள விட்டு நல்லா புடிச்சிட்டு நீட்டெல்லாம் இல்ல மடக்கலாம். ஒரு சைட்ல தான் நம்ம உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். உட்கார்ந்து இந்த கை இப்படி மூடிட்டு கூட இழுக்கலாம். புல் பண்றதுல you should feel the stretch on your hip bone. இதே மாதிரி இப்படி சைடா வச்சுட்டு மூவ் பண்ணணும். நல்லா ஹிப் பயங்கரமா இருக்கும். இது போத் லெக்கும் பண்ணலாம். ஒரே மாதிரி இல்ல முன்னாடி பேக்ல வந்தா போகணும், முன்னாடி வந்து உள்ள கை விட்டு இப்படி லிஃப்ட் பண்ணணும். இத உள்ள அப்படி கை விட்டு இப்படி லிஃப்ட் பண்ணணும். மூவ் பண்ணும்போது ஃபுல்லா தெரியும். இங்க ட்ராயிங்ஸ் இங்க இந்த இடம் இது பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து இந்த காலை நல்லா நீட்டிட்டு should go back. இந்த டோஸ் நல்ல பாயிண்ட்ல இருக்கும். சின்ன நல்லா பிரஷர் கொடுத்து நல்லா பார்க்க ஈஸியா இருக்கும். பட் நல்ல டஃப்பான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். அப்படியே பண்ணி இப்படி பண்ண இந்த இடத்துல you should feel elbow and knee. இதை இப்படி கூட நீங்க டச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஹிப்ல ஹிப் ரீஜன்ல நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது இந்த மாதிரி எல்போவும் இதுவும் இப்போ அப்படியே and feel the stretch here. நல்லா டர்ன் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். ஃபுல்லா பாடியை can feel the stretch here. இல்ல இப்போ அப்படியே நல்லா டவுன் பண்ணி ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்.